ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியலில் நாளைக்கான ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம ரகுராம் வீட்டில் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து ஊர் தலைவர்கள் கொஞ்சம் பேர் வராங்க. அப்போ எல்லாருமே என்னையா என்ன விஷயம் அப்படின்னு போதும். இங்கே பாருங்கய்யா, எப்படியோ நம்ம ஊரில் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறது வழக்கம். எப்படியோ நீங்கள் தான் இந்த ஊரோட தலைவர், அதனால் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வரணுங்க ஐயா. உங்களை தான் நாங்கள் தலைவராக மறுபடியும் நியமிக்கணும்னு இருக்கோம் அப்படின்னு போதும் ரகுராம் செம்மையாக அந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எந்த முகத்தை வச்சுட்டு நானே இந்த ஊரோட தலைவராக இருக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு போதும். என்னங்கய்யா, எப்போவுமே நீங்கள் தானே தலைவர், உங்களை எதிர்த்து இந்த ஊரில் யாரும் நின்னதே இல்லையே அப்படின்னு போதும். இங்கே பாருங்க, இந்த காலத்துலேயும் இனிமேல் நான் தலைவராக நிற்க போகிறதில்ல அப்படின்னு போதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயா, என்னங்கய்யா நீங்களே எப்படி சொன்னால் என்னங்கய்யா அர்த்தம்? உங்களை விட்டால் இந்த ஊரை காக்கிற அருமை யாருக்குங்கய்யா இருக்குது அப்படின்னு போதும். இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணாலும் நினச்சிக்கோங்க, இந்த வீட்லேயும் எனக்கு மரியாதை இல்லை, இந்த ஊர்லேயும் எனக்கு மரியாதை இல்லை. யார் யாரெல்லாம் என் பேச்சை மீறி எதிர்த்து நின்று பேசுகிறாங்க, இங்கே நான் செய்யக்கூடாததெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாங்க, செய்யணும்னு நினைக்கிறத செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்கே யாருக்கும் மரியாதையும் இல்லை, அவங்கவுங்க பாட்டுக்கு நடந்துட்டுருக்காங்க. இதனால் கஷ்டப்படுறது நானும் என் பொண்ணு மட்டும்தான். ஊருக்குள்ள எல்லாருமே எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க, கடைசியில் அவமானப்பட்டு நிற்கிறது என் குடும்பம் மட்டும்தான். அதனால போதும், நான் இருந்த வரைக்கும் எல்லாமே போதும். இனி இந்த ஊரை நான் இனி கண்டுக்கவே மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த தலைவர் பதவியே எனக்கு வேணாம் அப்படின்னதும் இந்த பக்கம் மாயாலேருந்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஐயோ ஐயா, என்னங்க ஐயா நீங்களே எப்படி சொன்னால் எப்படி ஐயா அப்படின்னு போதும். இங்கே பாருங்கள், நான் தான் சொல்கிறேன்ல, இனி எந்த ஒரு விஷயத்துலையும் தலையிடவும் மாட்டேன். நான் எடுத்த முடிவு தான். இதனால் என் குடும்பம் நிறைய வாட்டி அவமானப்பட்டு கூடி குறுகி நின்றுட்டு, இதுக்கப்புறமும் என் குடும்பம் அசிங்கப்படுறத நான் பார்க்க விரும்பலை. அதனால் நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னுட்டு ரகுராம் அங்கேருந்து போனதும் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா உடனே ஊர் தலைவர்கள் முடிவெடுக்கிறாங்க. என்ன பண்ணுறது, ரகுராம் ஐயா இல்லைன்னா அவர் அடுத்து இந்த ஊரில் நிற்கிற தகுதி நம்ம புவனேஸ்வரி அம்மாவுக்கு தான் இருக்குது. அதனால நேராக அவங்கக்கிட்டே போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு அம்மா, இப்படி தலைவர் பதவியிலிருந்து ரகுராம் ஐயா விலகிட்டாங்க. இந்த ஊர்லேயே அவருக்கு அடுத்து எல்லா தகுதியும் உங்களுக்கு தான் இருக்குமா. அதனால் நீங்களே நாளைக்கு தலைவர் பதவிக்கு தலைமை தாங்கணும். நாளைக்கு நாங்கள் அதுக்கான அங்கீகாரம் கொடுக்குறோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னதும் சரி நான் கண்டிப்பா வந்துடுறேன் அப்படின்னுட்டு புவனேஸ்வரி இங்கால பசுபதி லிங்கம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. பாத்தியாமா, பதவி உன்னை தானாவே தேடி வந்துட்டு இன்னும் அந்த ரகுராம் என்னெல்லாம் இழக்க போறானோ தெரியல அப்படின்னு போதும். ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல புவனேஸ்வரி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் மாயாவும் ஜானகியும் பேசிட்டு இருக்காங்க. என்ன பெரியம்மா, கடைசியில் பெரியப்பா இப்படி இருக்கும்னு தூக்கி போட்டுட்டாரு, இப்போ என்ன பெரியம்மா பண்ண போகிறோம்? அதான் மாயா, இப்போ நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற கோபத்தை அவர் நம்ம மேலே காமிக்கிறாரு. அதான் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி நம்ம குடும்பத்து மேலே இருக்கிற கோபத்தை ஊரில் காமிச்சிட்டாரு. அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற போல் ஜானகியை ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் பெரியம்மா, நீங்கள் இதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இந்த ஊர் தலைவருங்கிற பதவியை கண்டிப்பாக பெரியப்பா தான் ஏற்றுப்பாரு, அதுக்கு நான் பொறுப்புங்கிற மாதிரி ஜானகியை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்படின்னு பார்த்து ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னா நம்ம ஜானகிக்கு புவனேஸ்வரியாக ஃபோன் எடுக்கிறாங்க. என்ன ஜானகி, உன் புருஷன் இந்த தலைவர் பதவியே வேணான்னு சொல்லிட்டான் போல இருக்கே, ஒரு விஷயம் தெரியுமா? உன் புருஷன் இந்த தலைவர் பதவியே வேணான்னு சொல்லிட்டாரு. அடுத்த நொடியே என்னையே தலைவராக நியமிக்கிறதா ஊர் தலைவர்கள்லாம் முடிவெடுத்துட்டாங்க. நாளைக்கு நான் தலைவர் பதவி ஏற்றுக்க போகிறத குடும்பமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு போதும் ஜானகி செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. இந்த ஊரில் தலைவரண்டா அது என் புருஷனுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு. இங்க பாரு, நீ நினைக்கிறது எதுவும் நடக்காது அப்படின்னு ஜானகி சொன்னதும், உன் புருஷனே இந்த பதவி வேணான்னுட்டா நீ என்ன ஜானகி இப்படி நாம்டம்னு குதிக்கிற? நாளைக்கு மட்டும்பா இந்த திருவிழா பார்த்துக்கோ அப்படின்னு அந்த இடத்துல புவனேஸ்வரி நம்ம ஜானகி கிட்டே பேசினதும், இங்க பாரு இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ, நாளைக்கு தலைவர் பதவி கிடைக்க போறது என் புருஷனுக்கு தான், அவமானத்தை சந்திக்கிறதுக்கு தயாரா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம புவனேஸ்வரியை வெளுத்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல ஜானகி. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருது.